இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மலரே, யோ காசு குடுத்துருவாயா? வந்துச்சுங்களா இதுங்க? அத்தை மலர் கண்ணு, வாங்க வாங்க. இரு இரு, நீ உட்கார் உட்கார். இல்ல பரவாயில்ல அத்தை, ஒண்ணும் இல்ல. உட்கார் கண்ணு, உட்கார். கொண்டா, காலை கொண்டா. என்னடா இதெல்லாம்? விடுங்க அத்தை. யாமால காலை வைக்கிறது இல்ல. ஐயோ, ஃபாரின் ட்ரிப் போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க பாரு. அத்தை சொத்த நிக்கிட்டு. என்ன கண்ணு இப்படி வந்து காலை வச்சுனுக்குற? ஒரு போன் பண்ணி சொல்றது இல்லையா? திருவிழா விசேஷம்னு போயிருந்தீங்க. சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான். பாத்தியா குத்தி காட்டுறத? 2 நாள் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கழிச்சு வர்றீங்கன்னு சொல்லாம சொல்லி காட்டுறா உன் மருமக. ஆமா கண்ணு, இந்த வீட்ல ஒரே இடத்துல குந்திக்கின்னு இதுங்க மூஞ்சிங்களெல்லாம் பார்த்துன்னு இருக்க முடியல. உன் மூஞ்சியே உன்னால பார்க்க முடியாது. நீ என்ன சொல்றியா? அதான் கண்ணு, கொஞ்ச நாளைக்கு எல்லாரையும் போய் பார்த்துன்னு வரலான்னு போனோம். ஆனா இங்க இவ்வளவு பெரிய சமாச்சாரம் நடந்துக்குதே. அத்தை உங்களுக்கு எப்படி தெரியும் அத்தை? அதெல்லாம் எனக்கு தெரியும் கண்ணு. உனக்கு கால்ல அடிபட்டது, இந்த கைத உன்னாண்ட கோச்சின்னு இருக்குது, எல்லாம் தெரியும். நம்மள விட்டா வெளியே இன்ஃபார்ம் பண்ண வேற யார் இருப்பா? யாரே? நான் கோச்சின்னு மூஞ்சி தூக்கி வச்சுனுங்கிறேனா? ஓ, அத்தை முதல்ல என்னன்னு கேட்டியா? என்னடா பஞ்சு? இல்ல என்ன பஞ்சுன்னு தான் கேட்டுக்கிறேன். தம்மா தூண்டு தண்ணி எடுத்து உன் மூஞ்சில தெளிச்சு விட்டுச்சு. அதுக்கு கோச்சிக்கின்னு பொம்பளை புள்ள மேல நீ கை வாங்கின்னு வருவியா? நான் இருந்தேன்னா கம்னாடி உன் கைய ஒச்சிட்டு இருப்பேன். என்னம்மா பேசுனுங்கிற? கட்டின புதுசுல 4 பேர் முன்னாடி அசிங்கமா கலாச்சுனுங்கிறா? என்ன இன்சல்ட் பண்ணிக்கிறமாவா? டேய், கொஞ்சம் தண்ணி ஊத்துறதுக்கே நீ இந்த புள்ள மேல இவ்வளவு கோச்சினுக்கிறியா? உங்க அப்பா கதை உனக்கு தெரியாதா? 5 லிட்டர் கிருஷ்ணாயில் எடுத்து மேல ஊத்தி அவனை தெருவா ஓட விட்டேன். மாட்டி இருந்தா அம்மாவனை அன்னைக்கே கொளுத்தி இருப்பேன். நல்ல வேலை உன் நைனா தப்பிச்சுக்கினாரு. பொண்டாட்டி கையில அடி வாங்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா. அதான் சந்தோஷம். உனக்கு புரிய மாட்டேங்குதுடா பாண்டியே. கையெடுப்பேன். ஆமா, பெரிய வீர பரம்பரை. டாய், அத்தை என்னத்த இதெல்லாம்? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அது இன்னும் 32 இருக்குது. சதா சமாதானம் ஆயிட்டானா இல்லையா? எங்க ஆனா பாருங்க, நல்லா கோச்சிட்டு எப்படி நின்னுட்டு இருக்கான்னு. யோ, அவனை எப்படி சில்வா? என்னடா உன் பிரச்சனை? இங்க வாடா. அது கீழ போறா. வாடா இங்க. அங்க போய் நில்லு போ. என்ன? வாடா இங்க. எல்லாரும் என்ன மாட்டுங்கிறீங்க? பொம்பளைய லட்சணமாருன்னு அதுக்கு புத்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன மாட்டுங்கிறீங்க? இதுல நீ அடி வாங்கின கதையெல்லாம் எக்ஸ்ட்ரா பீட்டிங் போட்டு பெருமையா சொல்லுங்கிற. ஏய், பொம்பளைங்க நம்மள எல்லாம் விட புத்திசாலிங்கடா. நீ அதுகிட்ட மரியாதையா சாரி கேளு. ஓ, சாரி எல்லாம் கேட்க முடியாது. என்னத்துக்கு? சரி, சாரி கேட்காட்டி பரவாயில்ல. அவளை தூக்கிட்டு நட. போ பாப்பா. டேய், தூக்குடா. அவனை. பாரு. தூக்கு. இங்க வா. அம்மா, ஒரு நிமிஷம். பாத்து. தூக்குடா. பாத்து. புடி புடி. ஊழ்ந்துற போறா. புடிடா. தூக்குடான்ற. ஏடா, தூக்கிட்டு என்னமோ பீச்சில் இருக்கிற சிலை மாதிரி நிக்கிற. தூக்கிட்டு நர்றா. வா. எதுக்குப்பா இதெல்லாம்? நர்றான்ற. போடா. சொல்ற பேச்ச கேளு. போ. டேய், டேய், இந்த பாருடா பாண்டி. என்ன? போதும் வா. இட்டா. சொல்லும். வாடா. வா. அப்படியே அப்பன மாதிரியே இருக்கிறடா. உட்காரவி. பாத்து மெதுவா உட்காரவி. சீதா, ஆளுங்களே காணும்னு வருத்தப்பட்டு இருந்தியே, இதோ வந்துட்டாங்கல்ல. இனிமே இந்த வீட்டுல என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. விடுங்க,
ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் அவங்களே பேசிட்டு இருக்கீங்க? ஓ உன் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்றதை தாண்டி இப்போ சம்பந்திங்களுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல? யாருக்கும் நான் எந்த சப்போர்ட்டும் பண்றதில்ல. உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஏய் நில்லு சீதா, இனிமே தான் என்டர்டைன்மெண்டே இருக்கு. உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், வா. உட்காரு, வா. மலர்கண்ண இங்க வா. ம்? உங்க அப்பாவும் அம்மாவும் பாலிஸ் ஆகினே போயிடுங்கிறாங்க. இல்ல கோயில கொடுக்குற பொங்கல் சுண்டல் எல்லாத்தையும் அவரே திங்கிறார் போல இருக்க. யோ முள்ளமா பேசியா, காதல விழுந்துற போது. எங்க வீட்டு புள்ள எம்ஜிஆர் கணக்கா திரிய சவுக்க தூக்கின்னு வந்துட போறாரு. இந்த குடும்பத்திலேயே நாம மட்டும்தான் இன்னும் அந்த ஆள் கையில அடி வாங்காம ஆமாமா, இருக்கோம். அதுவும் சரிதான் சின்ன. ஏய் சீ போ. மானங்கெட்ட கொசு எத்தனை தடவை அடிச்சாலும் திரும்ப திரும்ப வந்து உட்காருதே. மானம் கெட்டதுங்க, சரியான மானம் கெட்ட கொசு. ஏய், ஜாக்கிரதையா பாட்டுக்கணுங்களா? ஏய், சின்ன, சின்ன, இரு, இரு. யாரு பார்த்து தெரிவிங்கிற? என்ன உதவாங்கதெல்லாம் உனக்கு பத்தலையா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? யாரு யாரு தேவையில்லாம பேசுனது? நானா வாத்தாக்காரியா? நானும் பாத்துனே இருக்கிறேன், ஓவரா பேசுனுகிறா. ஏய் வாய் இருக்காது பாத்து. ஆரம்பிச்சிருச்சு. அதேதான். ஏய் என்ன உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் உன் புருஷன் இருக்கானே, அவன் வேணா பயப்படலாம். நான் அந்த மாதிரி பயப்படலாம் மாட்டேன். ஓ இதோ இருக்காள இவ, அம்மா அப்பாவை வேணான்னு ஓடி போனுவ. ஏய் இப்ப சொத்தெல்லாம் வேணும்னு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கா. நீ வெக்கம் இல்லாம குடும்பத்தோடு வந்து அவளோட உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய் வேக்கத்தை பத்தி நீ பேசாதடி. உன் மருமவன் உன்னை திண்ணையில உட்கார வச்சுக்கிறான். அவன் ஆபீஸ்க்கு போனதும் திருட்டு தரமா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிற நீ பேசுறியா என்ன? அப்படி போடு. ஏய் நான் வந்து என் மக வீட்ல இருக்கேன். என் மருமக என்ன அடிக்கிறது இருக்கட்டும். நீ உன் பையனை வச்சு தோ இந்த புள்ளைய கட்டிக்கிட்டு மயக்கி வச்சு கேக்குறதுக்கு ஒரு உரிமை இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கியே, அத சொல்லு. ஏமா இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்கம்மா. ஏய் சின்ன வா. அதெல்லாம் முடியாது. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு சும்மா இருக்க முடியுமா? உன் குப்பத்து பவுஸ் எல்லாம் என்கிட்ட காட்டுற வேலை எல்லாம் வேணாம். பண்ணிடுவேன். அப்படிதான் பேசுவேன். என்ன செய்வேன்? என்ன செய்வ? சின்ன, சொன்னா கேளுங்க, சொல்லிடு அமைதியா இரு. பாப்போம்.